இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல். இஸ்ரேல் ஈரான் போரில் நேரடியாக இணைந்த அமெரிக்கா. உலக எண்ணெய் சந்தையை அதிர வைக்கும் வகையில் ஹோர்முஸ் நீரிணையை மூட ஈரான் தீர்மானம். ஈரான் ஹோர்முஸ் எண்ணெய் வர்த்தக பாதையை மூடியதைத் தொடர்ந்து நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் இலங்கை அரசாங்கம். ஏர் இந்தியா நிறுவனத்தில் விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் அதிகாரிகள் விசாரணை. எளிமையாக உயிரை மாய்த்துக் கொள்ள உதவும் இயந்திரம் என அழைக்கப்படும் சார்கோ இயந்திரத்தை பிரித்தானியாவுக்கு கொண்டுவர திட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். 30,000 பவுண்டுகள் எடையுள்ள 6 பிரம்மாண்டமான பதுங்கு குழி வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை முற்றிலும் அழித்ததாக ஜனாதிபதி ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். 400 மைல்கள் தொலைவில் உள்ள அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்பட்ட 30 டோமாக் ஏவுகணைகளால் ஈரானில் உள்ள மேலும் 2 அணுசக்தி தளங்களும் அழிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி பதுங்கு குழிகளை அழிக்கும் P-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் உலகில் அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது. அத்துடன் இந்த குண்டுகள் பூமியில் 200 அடி ஆழம் வரையில் சென்று வெடிக்கக்கூடியவை. போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை. தற்போது வெள்ளை மாளிகையும் பெண்டகனும் இந்த நடவடிக்கை குறித்து விரிவான விளக்கம் கூறவில்லை. அடுத்த 2 வாரங்களில் ஃபோர்டோ பகுதி மீது குண்டு வீசுவது குறித்து இறுதி முடிவை எடுப்பேன் என்று ட்ரம்ப் முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தார். ஈரானை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் அமெரிக்காவிற்கு சீர்படுத்த முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் என்று ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி காமெனி புதன்கிழமை அமெரிக்காவை எச்சரித்திருந்தார். அத்துடன் எந்தவொரு அமெரிக்க தலையீடும் இப்பகுதியில் ஒரு முழுமையான போருக்கு வழிவகுக்கும் என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சக செய்தித் தொடர்பாளர் எஸ்மாயில் பகாயி அறிவித்திருந்தார். இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய அணுசக்தி தளத்தின் மீது தாக்கியுள்ளது மேலும் போர் பதற்றத்தை அதிகரிக்கச் செய்துள்ளது. மேலும் இதற்கு முன்பு ஈரானை ஒருபோதும் அணு ஆயுதம் தயாரிக்க அனுமதிக்க மாட்டேன் என்று ட்ரம்ப் நீண்ட காலமாக உறுதியளித்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக எண்ணெய் சந்தையை அதிர வைக்கும் வகையில் ஹோர்முஸ் நீரிணையை மூட ஈரான் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் நாடாளுமன்றம் உலகத்தின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையை மூட அனுமதி அளித்துள்ளதால் மத்திய கிழக்கின் நிலவரம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இந்த தீர்மானம் அமெரிக்கா ஈரானின் போர்டோ, இஸ்ஃபஹான் மற்றும் நாடான்ஸ் அணு நிலையங்களை தாக்கிய பின்னர் வந்துள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள பதற்றம் இப்போது உலக எண்ணெய் சந்தையையும் தாக்கக்கூடிய நிலையில் உள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையே உள்ள ஒரு கப்பல் வழித்தடம். இது பாரசீக வளைகுடாவையும் அரபிக் கடலையும் இணைக்கிறது. இந்த நீரிணையின் குறுகிய இடத்தில் உள்ள அகலம் 33 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது. சவுதி அரேபியா, ஈராக், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் போன்ற பாரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் இந்த வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறார்கள். அத்தோடு உலகின் முக்கிய LNG ஏற்றுமதி நாடான கத்தார் முழுமையாக இந்த நீரிணையையே சார்ந்துள்ளது. நாளொன்றுக்கு 17.8 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் மற்றும் அதனுடைய உற்பத்திகள் இந்த வழியாகவே பயணம் செய்கின்றன. எனவே இந்த நீரிணை மூடப்பட்டால் உலக எண்ணெய் விலைகள் கூடிய வேகத்தில் உயரக்கூடும். ஈரான் இந்த நீரிணையின் வடபகுதியை ஒட்டியுள்ளதால் எப்போதும் இதனை அரசியல் அழுத்தக் கருவியாக பயன்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் பலமுறை ஹோர்முஸ் மூடப்போவதாக மிரட்டியுள்ளாலும் முழுமையாக செயல்படுத்தவில்லை. இந்த தடுப்பு காரணமாக மும்பை பங்கு சந்தை, நியூயார்க் எண்ணெய் மார்க்கெட் போன்றவை பதற்றமடையலாம். இந்தியா ஹோர்முஸ் வழியாக நாளொன்றுக்கு 2 மில்லியன் எண்ணெய் பீப்பாய்கள் இறக்குமதி செய்கின்றது. ஆனால் ரஷ்யா, அமெரிக்கா, பிரேசில் போன்ற மாற்று நாடுகள் மூலம் இந்தியா தன்னுடைய ஆதாரங்களை விரிவுபடுத்திவிட்டதால் உடனடி பாதிப்பு குறைவாகவே இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலியப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பிறகு உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. பல நாடுகளில் கப்பல்கள் அந்த பாதையின் ஊடாக
ஊடாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயுவிற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை தோன்றியுள்ளது. இது உலக நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலையில் நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து மாதிரிப் பொருட்களை பெற்று உள்ளூர் ஆய்வகங்களில் சோதிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருள் விநியோகத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கிட்டத்தட்ட 60% கொண்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் தாக்கம் உள்ளூர் சந்தையில் உடனடி தாக்கம் எதுவும் ஏற்படாது என்றும், தற்போதைய உலகளாவிய சீர்குலைவின் விளைவு இந்த ஆண்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்திற்குள் உணரப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியா நிறுவனத்தில் விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளமையை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த நிறுவனத்தின் வருகை பதிவேடு, பணிப்பதிவேடு மற்றும் செயற்பாட்டு அறிக்கைகளை ஆய்வு செய்தபோது விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 16 மற்றும் 17ஆம் திகதிகளில் பெங்களூரில் இருந்து லண்டன் சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் விமானிகள் தொடர்ச்சியாக 10 மணி நேரத்திற்கு அதிகமாக கடமையாற்ற கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் விமான விதிப்படி ஒரு விமானியை 10 மணி நேரத்திற்கும் அதிகமாக விமானம் ஓட்ட கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்நிலையில் இது தொடர்பான விளக்கத்தை கேட்டு ஏர் இந்தியாவுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவிப்பொன்றை அனுப்பியுள்ளது. அத்துடன் பணியில் அலட்சியமாக செயற்பட்ட 3 விமான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அபராதம் மற்றும் விமான உரிமம் இரத்து போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் எச்சரித்துள்ளது. பயங்கர நோய்களால் பாதிக்கப்பட்டு கடுமையாக அவதியுற்று வரும் வயதானவர்கள் மருத்துவர்கள் உதவியுடன் தங்கள் உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்வது தொடர்பான மசோதா நேற்று பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் எளிமையாக உயிரை மாய்த்துக் கொள்ள உதவும் இயந்திரம் என அழைக்கப்படும் சார்கோ என்னும் இயந்திரத்தை பிரித்தானியாவுக்கு கொண்டுவர அந்த இயந்திரத்தை உருவாக்கியவரான டாக்டர் பிலிப் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த சார்கோ இயந்திரம் முதன்முறை சுவிட்சர்லாந்தில் பயன்படுத்தப்பட்ட நிலையில் பெரும் சர்ச்சை உருவானது. பயங்கர நோய் ஒன்றினால் பாதிக்கப்பட்டிருந்த 44 வயது பெண்ணொருவர் சார்கோ இயந்திரம் மூலம் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். அந்த பெண்ணின் உயிர் பிரியும்போது அவருக்கு உதவியாக த லாஸ்ட் ரிசோர்ட் ஆர்கனைசேஷன் என்னும் அமைப்பைச் சேர்ந்த டாக்டர் ஃப்ளோரியன் என்பவர் அவருடன் இருந்தார். ஆனால் அந்த பெண் இறந்த பிறகு அவரது கழுத்தில் காயங்கள் இருந்ததால் அவருடன் இருந்த ஃப்ளோரியன் அவரை கழுத்தை நெரித்துக் கொன்றிருக்கலாம் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் நிரபராதி என விடுவிக்கப்பட்டாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதால் மனமுடைந்து போயிருந்த அவர் தன் உயிரைத் தானே மாய்த்துக் கொண்டார். இவ்வாறான சர்ச்சைகளை உருவாக்கிய அந்த எளிமையாக உயிரை மாய்த்துக் கொள்ள உதவும் சார்கோ இயந்திரத்தை தான் பிரித்தானியாவுக்கு கொண்டுவர டாக்டர் பிலிப் திட்டமிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.